ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசஷன் மான்வாவோட எபிசோட் 31 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா போடுற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு காப்ளின் படுவேகமா ஷாயு மேலேயும் ஷாயுவோட ஃப்ரெண்டு மேலேயே தாக்குது. இந்த அட்டாக் பாடும் போது அவங்களோட மூஞ்ச பாருங்க எந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்கன்னு. அங்கேயே அவங்களோட கதையும் முடியுது. பின்னாடி இன்னொருத்தனும் இருக்கான். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் நான் வந்தேன் பாத்தியா, என்னதான் நான் சொல்லணும். ஷாயு, உனக்கு அறிவே இல்லையா? எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, ஆனா மூளைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா, அது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா ஒரு டைமும் நம்ம ஹண்டிங் போகும்போது சாகுறது யாராலும் தெரியுமா? உன்னாலதான் நம்ம ஒரு முறையும் இறந்து போகிறோம். இப்ப பாரு ஷாயு, உன்னால விரமா என்கிட்ட 2 வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜி ஒண்டிதான் இருக்கு. அதுவும் காலின்னு வச்சுக்க, என்னோட கதையை இப்ப முஞ்சிரும். ஷாயுவா அப்படியே அவன் தள்ளி விட்டுறான். ஹேய், இதுக்கப்புறம் உன்னை ஸ்கூல் பக்கம் பார்த்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், உன்னை அங்கேயே கொன்றுவேன். உன் மேல எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு, மரியாதையா ஓடி போயிடு. உன்னை இதுக்கு மேலேயே பார்க்கணும் அப்படின்னு சுத்தமா விருப்பமே இல்ல. அங்க இப்படின்னு அவன் கேமை லாக் அவுட் பண்ணிடுறான். அங்க ஃப்ரெண்டும் சொல்றான், ஷாயு நீ அவனை கண்டுக்காத, நீ ஏன் என்னோட டவுனுக்கு வரக்கூடாது, அங்கதான் என்னோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் நம்மள மாதிரி லெவலப்பே பண்ண முடியாம லைஃப் எனர்ஜியும் ரொம்ப கம்மியா இருக்க ஆளுங்களுக்கு அவங்க உதவி பண்றாங்களா, அதனால நம்ம அங்க போயிட்டா அவளுக்கும் பிரச்சனை இருக்காது. ஷாயு, அந்த ஜாங்குக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னையும் அவன் கத்துறான். அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு குப்பைக்கு தான் சாமம். ஏதோ டஃபா இருக்க மாதிரி ஏன் முன்னாடி ஆக்ட் பண்றான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அதை பாத்துக்கிறேன், இதை பண்றேன்னு. ஆனா அந்த இடத்துல அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் வேஸ்ட். நீ வெறுமா வெயிட் பண்ணு, நான் உன்னை விடவும் திறமசாலியை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் உன்னோட நிலைமைய இன்னமும் மோசமாக்குறேன். எங்க உங்க அம்மாவோட டவுனை பத்தி எதுவும் சொன்னல, நீ எப்போ நான் அங்க வர்றதுக்கான ஐடியா எனக்கு எதுவும் இல்ல. நான் அதுக்குள்ள அவ மறைஞ்சே போயிடா. இன்னொரு பக்கம் ரியாலிட்டிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா யார்கிட்டயோ அவ மெசேஜ் பண்றான். ஹேய், என்னோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்குப்பா, என்ன லெவல் அப் செய்ய நீ ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா நான் உன்னோட லெவலை ஏத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நைட்டு வரியா? உன்னோட பர்ஃபார்மன்ஸ பெட்ல காட்டினா இன்னமும் நல்லா இருக்கும். நானும் பார்க்க ஆசைப்படுறேன். நம்ம ஸ்கூலோட இருக்க அந்த காடஸ் உங்க பெட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. உன்கிட்ட நான் கேட்டேன் பாத்தியா, ஃபர்ஸ்ட் நீ ரொம்ப கேவலமா இருக்க, ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஆளா இருக்க. ஃபர்ஸ்ட் உன்னோட மூஞ்ச மிரர்ல போய் பாரு, எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு. இவன் யோசிக்கிறான் அவன் அந்த அளவுக்கு கிரேட்டுன்னு. அதுக்கு மேல என்னோட உடம்ப டச் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். வெறுமா யோசிச்சுக்கினே இரு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஷாயு வேற ஒரு பையனுக்கு அங்க மெசேஜ் பண்றான். ஹேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எப்பயுமே உன் கிட்ட வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ண. ஆனா என்னோட பிரதர் ஃபேங்கு, அவன் எப்ப பார்த்தாலும் சும்மா நோயின்னு என்ன தொல்லை பண்ணினே தான். அதனால என்னால வர முடியல. நான் ஏதோ ஒண்ணு ஃபேங்க நான் தொத்தி விட்டேன். இதுக்கு மேல அவனோட தொல்லையும் இல்ல, அவன் கூட கான்டாக்ட்லயும் இல்ல. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். நீயும் நானும் சேர்ந்து இருக்கலாம், பாட்டெல்லாம் பாடலாம். அப்படியா? என் மூஞ்சில என்ன முட்டாளன்னு போட்டிருக்கா? என்னம்மா சொல்ற? நீ சொல்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு தெரியுமா. நான் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் நம்பணும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஏன்னா உன்னோட சொந்த பிரதருக்கே இந்த நிலைமைனா அதுக்கப்புறம் எனக்கும் இந்த மாதிரி ஆகாதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதனால மரியாதையா ஓடிடு. ஷாயுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. திரும்பவும் ஷா அப்படின்னு ஒரு பர்சன் கேட்டா அவ கேக்குறா. ஹேய் ஷா, நான் வீட்டுல தனியா இருக்கேன், யாருமே இல்ல, கொஞ்சம் கம்பெனி கொடுக்க வரியா? அதே மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஷாயு, நீ யாருக்கிட்ட பேசின இருக்கேன்னு தெரியுதா? ஷியாமா, ஷியா கூடிய சீக்கிரத்துல நிறையவே டேலண்டா அடைவேன். அதுக்கப்புறம் என்ன நீலாம் எனக்கு தேவையில்லை. உன்ன மாதிரி நிறைய பேரு என்ன தேடி வருவாங்க. அதனால மரியாதையா ஓடி போயிடு, நீ ஒன்னும் எனக்கு தேவையும் இல்ல. அதுக்கப்புறம் வேற ஒரு பையனுக்கு அவ கால் பண்றா. மிஸ்டர் மோ, ரொம்ப போர் ஆயிட்டேன், கொஞ்சம் இங்க வரீங்களா கம்பெனி கொடுக்க? கேம்லயும் உதவி பண்ணா நல்லா இருக்கும். ஐயோ, நீ ஜாங் கிட்ட என்ன பண்ண எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், இப்போ என் கிட்ட அந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு பாக்குறியோ? மரியாதையா ஓடி போயிடு. நான் என்ன பண்றது, எனக்கு என்ன பண்ணும் அது சுத்தமா தெரியல. இந்த உலகத்துல ஒருத்தன் கூடவா இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண. ஒருத்தன் என்னன்னா வெறியா அலையறான், இன்னொருத்தன் என்னன்னா முடியாது போயிடு அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அது எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட 2 வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜி ஒண்டிதான் இருக்கு, அது ஒண்டி காலினா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமையில நான் சொல்றதை கேக்குற மாதிரி ஒரு பர்சன் இருக்கான். ஆனா அவன் இப்போ நான் சொன்ன கேப்பானா? அது வேற யாரும் இல்ல, என்னோட பிரதர் குன்ஃபேங் தான். எனக்கு தெரியல இந்த மாதிரி அவன் உதவி பண்ணுவானா இல்லையான்னு.
ஒரு சைடு அவனை தாண்டி வேற யாருமே இல்ல என்ன நல்லா பாத்துக்கிற மாதிரி. அவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பா இருக்கும் இந்த விஷயத்த பிக்ஸ் பண்றதுக்கு. அதனால நான் சீக்கிரமா அவனை தேடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் டைரக்டா ஷாயு அந்த பில்டிங்க்கு வந்துறா. உள்ள போகலாமா இல்ல வேணாவா அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். உள்ள போய் அவனை பார்க்கதே நல்ல விஷயம் நினைக்கிறேன். அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு லைட்டா நான் கொஞ்சம் சாஃப்டா பேசினாலே போதும் அவன் என்ன மன்னிச்சிருவான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு சைடு நல்லா யோசிச்சு பார்த்தா நான் எந்த விதமான தப்போ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவன் தான் மன்னிப்பு கேட்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கேட்டாவணும் அவன் கிட்ட. ஹேய் ஷாயு, நீ வந்து இப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். நான் டெம்பரவரியா அவனை வச்சு லெவலப் ஆகணும், அதுக்கான வழியை பார்த்தாலே போதும். அதனால அவன் கிட்ட ஒண்டி நான் நல்ல பொண்ணா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதான். ஸோ எனக்காக இந்த விஷயத்த கூட அவன் பண்ண மாட்டானா என்ன? ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாந்துருக்கோம். அவனுக்கு நானா அவ்வளவு பிடிக்கும். அதனால கண்டிப்பா அவன் லெவலப் பண்றதுக்கு உதவி பண்ணுவான். ஒன்ஸ் நான் லெவலப் பண்ணிட்டா போதும் என்னோட லைஃப் எனர்ஜி அது வந்து ரொம்ப அதிகமாயிடும். அதுக்கப்புறம் என்ன, இவனாச்சு இவன் மூஞ்சாச்சு இவனெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். கம்ப்ளீட்டா இவனை இக்னோர் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு வேற பக்கம் போயிடுவேன். ஷாயு, இது பர்ஃபெக்டான பிளானா இருக்கு. உண்மையிலேயே நான் ஒரு ஜீனியஸா இருக்கேன்ல. சரி, பிளான் ஆரம்பிக்க வேண்டியதான். ஏய் ஃபேங், நான் தான் வந்திருக்கேன், கதவை தோறா. அடே ஃபேங்கு, நான் தான். அங்க டொக்கு டொக்குன்னு அவ தட்டின்னு இருக்கா. அங்க சவுண்டு பலமாவே கேட்கும். ஃபேங், எனக்கு நல்லாவே தெரியும் நீ உள்ளதா இருக்க. நீ தூங்குற மாதிரி ஒன்னும் நடிக்க வேணாம், தயவு செஞ்சு வெளியில வா. நான் தான் ஃபேங், நான் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுவும் யாருக்காக? உனக்காக வந்திருக்கேன். அதனால ஃபேங், எனக்காக டோரை ஓபன் பண்ண மாட்டியா? இதே மாதிரி டொக்கு டொக்கு நாங்க தட்டிக்கினே இருக்கா. ஒரு கட்டத்துல பயங்கரமா டோரை உடைச்சிடறான். அவன் கிட்ட இவ்வளவுதான் பொறுமையா இருக்குது, இவன் ரொம்ப ஓவரா போறான். அடி ஃபேங்கு, உள்ளதா இருக்குன்னு தெரியும். அங்க இப்படியே அவ உள்ள போறா. உள்ள அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு. முக்கியமா அங்க ஒரு பொருளும் இல்ல. அம்மா, இங்க இந்த பொருள், பெட்டு, துணி எல்லாமே எங்க போச்சு? முக்கியமா ஃபேங்கையும் காணும். அவன் எங்க போனா? சரி, நான் ஃபேங்க கான்டாக்ட் பண்ணி பாக்குறேன் அவன் எங்க இருக்கானோ. ஃபேங்க கான்டாக்ட் பண்ணி பாக்குறா. ஒரு மெசேஜ் வந்து, நீங்கள் டயல் செய்த எண் தற்போது அன்அவைலபிளாக உள்ளது, மீண்டும் முயற்சி செய்ய என் 1 அழுத்தவும். அதே மாதிரி அவ பண்றா. ஆனா என்ன காமெடினா, அதே வாய்ஸ் திரும்பவும் அங்க ரிப்பீட் ஆகுது. சாரி, இந்த நம்பர் வந்து இப்போ அன்அவைலபிளா இருக்கு கரண்டா. இங்க திரும்பவும் அப்புறமா அவரை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னும் அது அன்அவைலபிளா இருக்கா? அப்போ இந்த ஃபேங் எங்க போனா? இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட மாசஸா அப்படி அவன் கொள்றான். அவனோட ஸ்லாஷஸ பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு மாசஸா அவன் கொண்டு இருக்கான்னு. அந்த இடத்துல எல்லாத்தையுமே கொன்னதுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு பெட்டியும் இருக்கும். அது ஒரு காஃபின் தான். ஃபைனலா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். டிஓடி ஃபாலோவர், நீ தான் இதை திறந்தாகணும். இது வரைக்கும் நிறையவே பிரான்ஸ், கோல்டு, சில்வர் இந்த லெவல்ல இருக்க மாஸ்டர்ஸ கொன்னேன். நான் அப்படி கொன்னும் என்னோட லெவல் அதுலயே தான் இருக்கு. நான் இன்னமும் லெவல் 12 தான் இருக்கேன். நான் ஒன்ஸ் இந்த காஃபினை ஓபன் பண்ணிட்டா என்னால பாஸ கொள்ள முடியும். அந்த பாஸ பத்தி தான் நான் யோசிக்கிறேன். அது கண்டிப்பா ஒரு பிளாட்டினம் டியர்ல இருக்க பாஸா இருந்தா நல்லா இருக்கும். நான் அப்படி இருந்தா எனக்கு ரிவார்டும் பெருசா இருக்கும் இல்லையா? டிவோட்டி ஃபாலோவர், நீ என்ன பண்ணு, அந்த காஃபினை எனக்காக தோற. அதே மாதிரி அந்த ஃபாலோவர் பைப்லயும் அங்க திறக்க ஆரம்பிக்குது. அந்த டோரும் அப்படியே ஓபன் ஆகுது. அது ஓபன் ஆகும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இந்த காஃபின்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான மியோஸ்மா வருது. அது டைரக்டா அந்த டிஓடி ஃபாலோவரை அப்படியே பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த டிவோட்டி ஃபாலோவர் அவனையே விடுவிக்கலாம் ஏதோ அங்க பண்றான், என்னால முடியல. கடைசியில டிவோட்டி ஃபாலோவரோட வாய் வழியவும் கண்ணு வழியவும் அந்த மியோஸ்மா அப்படியே போகுது. இதனால அந்த டிவோட்டி ஃபாலோவரோட கதையும் முடியுது. நீங்க சமன் செஞ்ச அந்த சில்வர் டியர்ல இருக்க அந்த டிவோட்டி ஃபாலோவர் அவன் இறந்து போயிட்டான். நான் சுத்தமா யோசிக்கல, இது கோல்டு டியர்ல இருக்க இல்லி மியோஸ்மா அந்த பாஸ் தான். இது ரொம்ப பயங்கரமான பாஸ். ஏன்னா இந்த மாதிரி பாஸ் ஒன்ஸ் வந்துட்டா அவ்வளவுதான், நம்மளால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் இந்த பாஸுக்கு பிசிக்கலா எந்த விதமான ஃபார்மும் இல்ல. பாஸ் மேல என்னதான் நீங்க பிசிக்கல் அட்டாக் பண்ணாலும் ஒரு அட்டாக்கும் பட போதும் இல்ல. ஏன்னா அது ஒரு மியோஸ்மா தான், அது மத்தவங்கள தான் கொல்ல ஆரம்பிக்கும். இல்ல இப்பவும் யோசிக்க முடியுது, போன வாழ்க்கையில இந்த மியோஸ்மா பாஸ எவனோ ஒருத்தன் தொந்து விட்டான். அதனால இந்த மியோஸ்மா பாஸ் அப்படியே பரவ ஆரம்பிச்சது. ஒரு டவுன்ல இருக்க மக்களை அப்படியே முழுங்க ஆரம்பிச்சது. உங்களோட காதுல இருந்து வாயில இருந்து அப்படியே உள்ள போய் அவங்கள கொல்லவும் ஆரம்பிச்சது. அதனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இல்ல ஒன்ஸ் நீங்க மாட்டிக்கினா அவ்வளவுதான். உங்களோட டீம்மேட் அவங்க கிட்ட ஸ்பெஷலான கிளாஸ் இருக்கணும் இதை நீக்கிற மாதிரி, இல்ல டெத்தோட இன்வென்டபிலிட்டி அது இருக்கணும். இல்லனா அவ்வளவுதான், உங்க மேல பட்டா கண்டிப்பா உங்களோட கதை முடிஞ்சிடும். ஆனா எனக்கு இதோட உண்மையான ஃபார்மை பத்தி நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் கச்சிருக்கோம்ல, டார்க் நைட் ரிங் பிளேடுன்னு, அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இது மூலமா ஒரு வளைய மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த வளையத்துல அங்க மியோஸ்மா அப்படியே மாட்டிக்குது. அந்த அட்டாக் மூலமா மியோஸ்மா எல்லாமே போயிடுது. இடத்துல வித்தியாசமா குட்டியோண்டு ஒரு மாஸ்டர் இருக்கு. அது ஆளு பார்த்தோன்னே ஒரே போடுதான். பிளேட வச்சு ஆளு கொண்டுறான். அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வெற்றிகரமா கோல்டு டியர்ல இருக்க பாஸ் டெட்லி மியோஸ்மா அதை நீங்க கொண்டுட்டீங்க. இது பார்க்க வேணா கோல்டு டியர் பாஸ்மா தெரியலாம், ஆனா இதோட உண்மையான பவர் இது பிளாட்டினம் டியர்ல இருக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கா இருக்கு. இதுலயே என்ன கொடுமைனா, இதால வெறுமா கோல்டு டியர் ஐட்டம்ஸ் ஒண்டி தான் போடவே முடியும். சரி, ஏதோ ஒண்ணு கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். கிரீடி ஹேண்ட்,
இப்படி இவன் சொன்னோன்னே அந்த ஐட்டம் மேல அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. அந்த ஐட்டம்ல ஏதோ ஒரு கோல்டு டியர் ஐட்டம் கச்சிருக்கு போல. அது கிரீடி ஹேண்ட் பயன்படுத்தின உடனே ஒரு ரேரான ஐட்டம் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அட இது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரேரான மவுண்டன் பெல் அந்த ஐட்டம் ஆச்சு. இது உண்மையிலேயே அந்த மவுண்ட் பெல்லா என்ன அப்படின்னு ஆள் ஆச்சரியமா வரான். இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்தோடனே குயின் சிசி அந்த பொண்ணை கொல்லலான்னு போவான். இடத்துல ரொம்ப நேரம் ஆகும் வாக் பண்ணி போக. அங்க மவுண்ட் பெல் அது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயம் தான் இது. இதை வச்சு ஆளு பண்ற அட்டகாசம்லாம் இருக்குமே உண்மையிலே தரமா இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்றாதீங்க. மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களை தேடி எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.